சாரி மாமா, உங்களை வெயிட் பண்ண வச்சிட்டேன் போல இருக்கு. சரி நம்ம கிளம்பலாமா? போகவே பிடிக்காத அந்த வீட்டுக்கு நீ சொன்ன வார்த்தைக்காகத்தானே போறோம். இதுல நான் வெயிட் பண்ணி அதுக்கு வந்து நீ சாரி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. போலாமா மாமா? நாங்களும் ரெடி. ஊர்ல இருக்கிறவன் கல்யாணத்துக்கு சம்பந்தமே இல்லாம நீங்க எதுக்கு ஆட்டம் போடுறீங்க? சொன்னா இதே வார்த்தையை தானே நானும் சொன்னேன். பாரு, மாமாவும் இப்ப அதே வார்த்தையை தான் சொல்றாரு. நட்சத்திர தான் மாமா போயே ஆகணும்னு பிடிவாதம் பிடிச்சதுனால நானும் ரெடியாகி வந்துட்டேன். நான் எப்பங்க சொன்னேன்? பின்ன நான் சொன்னேனா? ஆமா, நான் தான் சொன்னேன். நம்ம என்னதான் வேண்டான்னு நினைச்சாலும் பூமி அக்கா பெரியம்மா பொண்ணாச்சே டாடி. பெரியம்மா சோபா சந்திரா தான் உங்களுடைய உயிர். பூமி அக்காவும் நானும் உங்களுடைய பொண்ணுங்க. பூமி அக்காக்கு தம்பினா எனக்கும் தம்பி மாதிரி தானே டாடி. அப்படி இருக்கும் போது என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் போகலன்னா நம்ம குடும்ப கௌரவத்தோட பேரு கெட்டு போயிடாதா? ஆனா புருஷன் இல்லாம பொண்டாட்டி ஏதாவது நல்ல காரியத்துக்கு போவாங்களா? நம்ம குடும்ப கௌரவம் பேரு கெட்டு போயிடாதா? சரிதானே டாடி? நீ மாறினது என்னமோ நல்லதுன்னு தான் நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு மாறினத எப்படி புரிஞ்சுக்கணும்னு எனக்கு சுத்தமா தெரியலமா. சரி வாங்க. சரி வாங்க மாமா. அம்மாடி அபூர்வா, அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வரல? என்ன பாக்ஸ்? உண்மையிலே நாம அந்த ககன் வீட்டுக்கு போறதுக்கு என் பொண்ணு அபூர்வா உங்களை ஒத்துக்க வைக்கிறதுக்கு காரணமே அந்த பாக்ஸ் தான் மாப்ள. பாக்ஸ் காரணமா? பாக்ஸா? நீ கொஞ்சம் வாய முடிக்கிட்டு இருக்கியா சித்தி? ஏதோ ஒரு அரை பவுன் நகை அந்த பூரிக்கு, ஒரு 1/4 பவுன் நகை அந்த சிவாக்கு கொடுக்கறதே பெருசு. அது ரொம்ப முக்கியமான விஷயம்னு இப்ப பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, ஜுவல்லரி பாக்ஸ் அவ்வளவுதான். எங்க நான் பாக்குறேன். சித்தி சித்தி சித்தி, அதுதான் எனக்கு புரிஞ்சிருச்சு. ஜுவல்லரி பாக்ஸ தங்க பெட்டின்னு சொல்லலனா இதுக்கு புரியாது. பெரிய மட சாம்பிராணி சித்தி ஜுவல்லரி பாக்ஸ் பத்தி தான் சொல்றாங்க. சரி சரி நம்ம கிளம்பலாம். வாங்க வாங்க. என்னம்மா நீ என்ன இங்கிலீஷ் தெரியாத மட சாம்பிராணி நினைச்சியா? இன்னொரு வார்த்தை பேசினா கொன்னுடுவேன். வாய் முடிக்கிட்டு போ. இதை வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியல. இதென்ன நக்ஷு டார்லிங்? பைக்ல போலான்னு சொன்ன. இத நீ சொன்னியா பேபி, இல்ல உன்னை அப்படி பேச வைக்கிறானா? என் புருஷனை அவன் இவன்னு சொன்ன, அப்புறம் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது மருதாணி பாட்டி. அவரே சொன்னாலும் இல்ல என்ன சொல்ல வச்சாலும் அதுல உனக்கு என்ன பிரச்சனை? போலாங்க. நீ என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்னுட்டு இருக்க? ஏறு. இதோ ஏறம்மா. சிவா, ரெடி ஆயிட்டியா? டேய், முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. நீ கூப்பிட்ட உடனே வந்துரு, சரியா? சரிக்கா. என்னடா என்னாச்சுடா? காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க போற, அதுக்கு போய் என் கண் கலங்கிட்டு இருக்க? சுப காரியம் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. சந்தோஷமா இருக்க வேண்டிய முகத்துல இந்த மாதிரி கண்ணீர் எல்லாம் இருக்க கூடாது. அக்கா, அது வந்து அக்கா, எனக்கு தெரியும்டா நீ எதனால வேதனைப்படுறன்னு. உனக்கு தெரியுமாக்கா? தெரியும். எனக்கே வருத்தமா தான் இருக்கு. இந்த டைம்ல நம்ம அப்பா அம்மா இருந்திருந்தா அவங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல. என்ன பண்றது, நமக்கு அந்த அதிர்ஷ்டமே இல்லை.
யாரும் இல்லைன்னு நீ ஒன்னும் கவலைப்படாத. உனக்கு இந்த அக்கா இருக்க, தங்கமான மாமா, நல்ல குணத்தை தவிர சூதுவாதே தெரியாத அத்தை இருக்காங்க. அப்பப்ப கோவப்பட்டாலும் தூய்மையான மனசு இருக்கிற பூர்ணி. நாங்க எல்லாரும் உன்னோட குடும்பம்டா. அம்மாடி, அந்த ககன் உங்க எல்லாரும் முன்னாடியும் என்ன கேவலப்படுத்துறான். உங்களுக்கு எல்லாம் அது வேடிக்கையா இருக்குல்ல? இல்ல, நான் நம்ம குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் சண்டைக்கு வழி வகுத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்ன போய் திட்டுறியே? உனக்கு மூளை கெட்டு போச்சா? நம்ம வந்ததும் சண்டை போட்டுட்டு கிளம்பிட்டா எடுத்துட்டு வந்தது என்ன ஆகுறது? ஆ, இது வேற இருக்குல்ல. அத குடு, இந்த சோஃபாக்குள்ள வச்சிடுறேன். இங்க வந்து உட்கார்ந்தது நம்ம தான், கொண்டு வந்ததும் நம்ம தானே தெரிஞ்சு போயிடும். லூசுத்தனமா ஐடியா கொடுத்துக்கிட்டு இந்தாங்க, தேங்க்யூமா. எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. ஆ, எனக்கு வேண்டாம் அத்தை. தேங்க்ஸ். காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. இப்போவாவது தாம்பூலத்தை மாத்திக்கலாமா? இன்னும் அரை மணி நேரம் நாழி இருக்கு. இன்னும் அரை மணி நேரம் இருக்கா? அது வரைக்கும் என்ன பண்றது? அப்பா, நீங்க வீட்டை பார்த்தது இல்லைல்ல, வாங்க வீடு சுத்தி காட்டுறேன். இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு மாமா. அப்படி போய் பார்த்தா கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும் இல்லையா? பார்க்கலாமா? சரி. வாங்க. நட்சத்திரா வா. நான் என் புருஷன் கூட போய் பூரிக்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க கிளம்புங்க. போங்கண்ணா, போங்க. அப்பூர்வா, அந்த பேக் இதுக்கு அங்கேயே வச்சுட்டு வரலாம்ல? அதுக்குள்ளதான் பாக்ஸ் இருக்கே மாப்பிள்ள. பாக்ஸா? அதான் மாப்பிள்ள, தங்க பெட்டி. ஓ, சித்திக்கு கொஞ்சம் சந்தேகம் அதிகம் மாமா. நீங்க வாங்க 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 வாங்க. ஏன் இப்படி உளறி தொலைற? சிவா, ஒரு திருடி மாதிரி அம்மாவோட போனை திருடிட்டு வந்து உன்கிட்ட ரகசியமா பேசிட்டு இருக்கேன். சொல்லு சிவா, உனக்கும் போரிக்கும் எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்துருமா? இல்ல, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல பிந்து. நான் பூரியை தான் காதலிக்கிறேன்னு அக்காவும் மாமாவும் எப்படி நினைச்சாங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியல. இதுக்கு பூரி என்ன சொன்னா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பூரி சம்மதிச்சிட்டாளா? என்னால உறுதியா சொல்ல முடியல. அவளுக்கும் பிடிச்சிருக்குன்னு தான் தோணுது. ஓஹோ, அப்புறம் என்ன? அவளும் சம்மதிச்சிட்டான்னு நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க போற, அப்படிதானே? பிந்து, அப்படியெல்லாம் பேசாத பிந்து. வேற என்ன எப்படி பேச சொல்ற? நான் இல்லாம உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொன்னேன். எனக்காக உன்னோட உயிரையும் விட போன.